கடலூர் அருகே நிலம் கையகப்படுத்த எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீதரிடம் கேட்கலாம். ஸ்ரீதர், எதற்காக நிலம் கையகப்படுத்தப்படுகிறது? அதிகாரிகள் மற்றும் கிராம மக்களுடைய விளக்கம் என்ன? என்ன கோரிக்கை விடுக்கிறார்கள் கிராம மக்கள்? அதிகாரிகள் தரப்பிலிருந்து என்ன சொல்லப்படுது? கடலூர் மாவட்டம் கேப்பர்மலை பகுதிக்குட்பட்ட பகுதி தான் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இது குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வேளாண் துறை அமைச்சர் இருக்கும் MRK தொகுதி தான் இது. இந்த தொகுதியில் தான் இப்போ தற்போது விவசாயிகள் ஒரு போராட்டத்தை கையில் இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த பகுதி கொடுக்கன்பாளையம், பெத்தான்குப்பம், மலையடிக்குப்பம் உள்ளிட்ட கிராமங்களில் 166 ஏக்கர் விவசாய நிலங்கள் தற்போது அரசுக்கு சொந்தமானதாகவும் அதை அங்க இருக்கும் முந்திரிகளை வெட்டி அகற்றிவிட்டு விவசாய நிலத்தை கையகப்படுத்த போவதாக மாவட்ட நிர்வாகம் அந்த பகுதி விவசாயிகளுக்கு நோட்டீஸ் வழங்கியது. அந்த நோட்டீஸ் வழங்கியதிலிருந்தே மக்கள் இந்த பகுதியை நாங்கள் மூதாதையர்ல அதாவது 3-4 தலைமுறைகளாக இங்கு வசித்து வருகிறோம். குறிப்பாக மலைகளை திருத்தி அந்த பகுதியில் முந்திரி பயிர் செய்து வருகிறோம். அந்த இடத்தில் நாங்கள் கையகப்படுத்த விட மாட்டோம். எங்களுக்கான இடத்தை எங்களிடமே கொடுக்க வேண்டும். ஏனென்றால் நாங்கள் தான் இதை பயன்படுத்தி வந்தோம். குறிப்பாக விவசாயத்தை அழித்துவிட்டு வேறு எந்த திட்டமும் இங்கே கொண்டு வரக்கூடாது என அந்த கிராம மக்கள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தி வருகிறார்கள். இந்நிலையில் தான் தற்போது வருவாய்த்துறை, காவல்துறை அதிக அளவு குவித்து அந்த பகுதி மக்களை நாங்கள் வெளியேற்றுவதற்கான திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம். இது அரசுக்கு சொந்தமான குறிப்பாக அரசு அதிகாரிகள் சொல்லும் காரணம் இது அரசுக்கு சொந்தமானது, அரசு தேவைப்பட்டால் எடுத்துக்கொள்ளும் திட்டம் இருக்கிறது. எனவே இந்த பகுதி மக்கள் இந்த விவசாய நிலத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்று மக்களுக்கு ஒரு கடுமையான ஒரு எச்சரிக்கை கொடுத்தார்கள். ஏற்கனவே அதிகாரிகள் அங்கு சென்ற போது பொதுமக்கள் அந்த அதிகாரிகளை முற்றுகையிட்டு போராட்டம் செய்த காரணத்தினால் தற்போது காவல்துறை அதிகாரிகள் அங்கு குவிக்கப்பட்டு காவல்துறை வைத்து மிரட்டும் போக்கு இருப்பதாக அந்த கிராம மக்கள் தற்போது ஒட்டுமொத்தமாக அதிகாரிகள் யாரும் ஊருக்குள் வரக்கூடாது, எங்கள் நிலத்தை எங்களிடமே விட வேண்டும். குறிப்பாக திமுக ஆட்சியில் 2 ஏக்கர் ஒரு விவசாயிக்கு தருவதாக அறிவித்தார்கள். அதன் அடிப்படையில் தான் நாங்கள் அந்த நிலத்தை கையகப்படுத்தி விவசாயம் செய்து வருகிறோம். இந்நிலையில் தான் தற்போது இந்த விவசாயி அழித்து விட்டு இங்கே திட்டம் கொண்டு வருவதாக சொல்கிறார்கள். எனவே எங்களுக்கு எந்த திட்டமும் வேணாம், விவசாய பூமியை விவசாய பூமியாக வைக்க வேண்டும். அதுவும் வேளாண் துறை அமைச்சருக்கும் இந்த இடத்தில் இதுபோல் கொண்டு வரக்கூடாதுன்னு கடுமையான ஒரு எதிர்ப்பை தெரிவித்து அதிகாரிகளை ஊருக்குள் விடாமல் தற்போது தடுத்து வருகிறார்கள். ஒரு பதட்டமான சூழல் உள்ளது. ஆனால் அதிகாரிகள் திட்டவட்டமாக இது அரசின் இடம், அரசு தேவைப்படால் கையகப்படுத்துவோம் என்று தொடர்ந்து கூறி வருகிறார்கள். ஆனால் மக்கள் வேளாண்மை துறை அமைச்சர் எங்களை பாதுகாக்க வேண்டும் எனவும் அங்கு கோரிக்கை வைத்து தற்போது அதிகாரிகளை தடுத்து நிறுத்தி ஊருக்குள் விடாமல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். விரிவான தகவல்களுக்கு நன்றி ஸ்ரீதர்.